Daily. Taste the Daily. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே உள்ள கம்மவான்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ மஞ்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 57ஆம் ஆண்டு காளை விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறிப்பாய்ந்து ஓடியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் வள்ளிமலை கொங்கையம்மன் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு வந்து முனீஸ்வரர் ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் வள்ளிமலை மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகங்களை செய்து வழிபாடு செய்தனர். வேலூர் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோவில் அருகே ஆட்டோ பைனான்சியர் செந்தில்குமார் என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் ஓட விரட்டி படுகொலை செய்துள்ளனர். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் வடக்கு காவல்துறையினர் செந்தில்குமாரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்திருந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்கியுள்ள ஹோட்டல் முன்பு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சீமான் தங்கியுள்ள ஹோட்டல் முன்பு குவிந்த ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள மொடச்சூரில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இது குறித்த தகவல் அறிந்த கோபி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்திய நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் லக்ஷனாஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் மிக வேகமாக பிளவுஸ் வடிவமைப்பு செய்யும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி KMR அரங்கத்தில் நடைபெற்ற நிலையில் 90 நிமிடத்தில் 400 பெண்கள் கையில் பிளவுஸ் செய்து உலக சாதனை புரிந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொடியாளம் அருகே 2 வழி சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்தி மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த காட்டேரியில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடத்தை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் திறந்து வைத்தனர். மேலும் இவர்கள் பள்ளியில் தொடு திரையுடன் அமைக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பை பார்வையிட்டு மாணவர்களுடன் உரையாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் 2 மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் தீ காயங்களுடன் சென்னை அரசு மருத்துவமனையில் 6 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழரசனின் உடலை வாங்க மறுத்து தமிழரசனின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரிசிராமணி பேரூராட்சி குறுக்குப்பாறையூர் பகுதியில் பேரூராட்சி சார்பில் குப்பை கழிவுகளை கொட்டி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குப்பைகளை கொண்டு வந்த டிராக்டர் வாகனத்தை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரிசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறையூர் இந்த பகுதியில் விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதியில் அரசராமனுடைய பேரூராட்சியினுடைய குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க. குப்பைகள் கொட்டும் பொழுதே இந்த பகுதியினுடைய பொதுமக்களும் விவசாயிகளும் இங்க குப்பை கொட்டக்கூடாது, விவசாயத்தையும் பாதிக்கும்னு சொல்லி அவங்க கடுமையான தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. அதே போல நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலும் கடந்த 5/7/2024 மரியாதைக்குரிய RDO அவருக்கு கடிதம் கொடுத்து இடத்த மாத்துங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் அவங்க போலீஸை வச்சு நிர்பந்தப்படுத்தி தொடர்ந்து இந்த குப்பைகளை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே இதை கண்டிச்சு நாங்கள் கடந்த 10ஆம் தேதி RDO ஆபீஸ் முன்னாடி மனு கொடுக்கிற இயக்கத்தை நடத்தி இனிமேல் இந்த குப்பை கொட்டணம் இந்த இடத்துல அனுமதிக்க மாட்டோம்.
திருப்பத்தூர் அடுத்த கல்நார்சாம்பட்டி பகுதியில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. எருதுவிடும் விழாவை வேலூர் சரக காவல்துறை தலைவர் டிஐஜி தேவராணி நேரில் ஆய்வு மேற்கொண்டு பார்வையிட்ட நிலையில் குறைந்த வினாடியில் சீறி பாய்ந்து ஓடி இலக்கை அடைந்த முதல் 3 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் ரயில்வே இரும்பு பாதை காவல் உதவி ஆணையர் காமாட்சி தலைமையில் இரும்பு பாதை காவலர்கள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு கண்காணிப்பு கருவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். தினமும் சுழற்சி முறையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் உண்டியலிலிருந்து 34,52,949 ரூபாய் ரொக்கமும் 51 கிராம் தங்கமும் 2 கிலோ 10 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் கோயில் கண்காணிப்பாளர் முன்னிலையில் திருப்பரங்குன்றம் பக்தர்கள், பேரவை உறுப்பினர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் உள்ளிட்டோர் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் உரிய அங்கீகாரம் இன்றி பணம் இரட்டிப்பாகும் என்று கூறி முதலீடு வசூலித்து முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பொருளாதார குற்றப்பிரிவு சேலம் டிஎஸ்பி வெங்கடேஷ் முன்னிலையில் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் 3 பேரையும் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை கோவை மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். யானை தாக்கிய நடைபயிற்சிக்கு சென்ற முதியவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் பகுதியிலிருந்து முத்து என்ற கும்கி யானை கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் கும்கி யானைகளை கொண்டு மனிதர்களை தாக்கி வரும் ஒற்றை காட்டு யானை வேட்டையினை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் உத்தரவின் பேரில் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த கிராமிய கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வட்டாட்சியர் சரளா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் மூலம் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களை கவர்ந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் பேரணியானது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே தாழையூத்து மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் இரவில் மலைகளிலிருந்து இறங்கி வரும் யானைகள் கூட்டம் தோப்பிலேயே முகாமிட்டு தென்னை மரங்களை உடைத்து தென்னங்குருத்துக்களை தின்று மரங்களை முற்றிலும் நாசப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சேதமடைந்த தென்னை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் யானைகள் தோட்டத்திற்குள் வராத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வனத்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். பரவ கிராமத்தில் தாளையத்து வனப்பகுதி அடியில் எனக்கு சொந்தமாக நிலம் உள்ளது. இதில் நான் 3000 தென்னை மேற்பட்ட விவசாயம் பண்ணிட்டு வரேன். என்னை சார்ந்த இல்லாமல் ஒரு 20 விவசாயிகளும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 தென்னை மரம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு கடந்த சில மாதமாக யானை கூட்டம் அச்சுறுத்தல் மிகப்பெரிய இழப்பீடு செஞ்சிட்ருக்கு. இதனால் நானும் மட்டுமல்ல என்னை சார்ந்த விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நேற்று இரவு மட்டும் என்னோடய தோப்பில் யானை முகாமிட்டு பெரிய சேதத்தையும் மரத்தை பூரா அழிச்சிருச்சு. இதனால் நான் மன உளைச்சல் இருக்கேன். என்னை சார்ந்த நான் மன உளைச்சல் மட்டும் என்னை சார்ந்த விவசாயிகளும் மன உளைச்சல் இருக்கும். இதை அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து யானை கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். விவசாயிகள் உயிருக்கும் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இது பாதுகாப்பு கொடுத்தா மிகவும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.
தேனியில் பேசும் சுவாமி சிலை மரகத கற்கள் வீட்டில் வைத்தால் செல்வங்கள் பெருகும் என கூறி பொதுமக்களை குறிவைக்கும் கும்பலை போலீசார் கைது செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிவா, தங்கமணி உள்ளிட்ட 6 பேரை பழனிசெட்டிப்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாழையத்துப்பட்டியில் காதலித்து திருமணம் முடித்த இளம்பெண் 6 மாதத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கணவர் கோட்டீஸ்வரன் மனைவியின் மீது சந்தேகப்பட்டு கல்லூரி படிப்பை நிறுத்தியதால் மனைவி மோகனப்பிரியா மனம் உடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக பல்கலைக்கழக அணிகளுக்கும் பஞ்சாப் பல்கலைக்கழக அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியின் போது பாயிண்ட் கணக்கு தமிழக வீரர்கள் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பஞ்சாப் அணியினர் மற்றும் பயிற்சியாளர்கள் தமிழக வீரர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டத்தில் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான டாப் ஸ்டேஷன் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக குடில் அமைத்து சுற்றுலா பயணிகளை தங்க வைத்து வருவாய் ஈட்டி வந்த ஒருவர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். மேலும் தப்பி ஓடிய 3 மீதும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி கிழக்கு காலனி பகுதியில் அரசு புறம்போக்கு நிலமானது நீதிமன்ற தீர்ப்பின்படி மீட்டெடுக்கப்பட்டு கம்பிவேலி அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சுகாதார வளாகம் அமைப்பதற்காகவும் பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கம்பிவேலி அமைத்திருந்த இடத்தினை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கம்பிவேலியினை உடைத்து தற்போது பயன்படுத்தி வருகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் புறம்போக்கு இடம் என்பது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அது தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து அந்த இடத்தை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு சென்று கீழமை நீதிமன்றம் அந்த இடம் அரசு நிலம்தான், மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று. நாமக்கல் மாவட்டத்தில் அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் ஷிண்டே அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலத்தின் சார்பில் 75,000 பேர் ரத்த தானம் செய்து கின்னஸ் சாதனை பதிவு செய்ய வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து வணிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே முன்விரோதம் காரணமாக ஒரு தரப்பைச் சேர்ந்த மாணவன் எதிர்த்தரப்பைச் சார்ந்த மாணவரின் கையை கத்தியால் வெட்டியுள்ளார். இச்சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் தாமாக முன்வந்து மாணவன் மீது வழக்கு பதிவு செய்து மாணவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். 15வது தேசிய வாக்காளர் நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு நாகலாபுரம் பகுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாபெரும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் வழிநெடுகிலும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று இந்திய தேர்தல் ஆணைய விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டும் பதாகைகளை கையில் ஏந்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இரண்டாவது பசுமை விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் போராட்ட குழுவினரை இந்திய ஜனநாயக கட்சி மாநில நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர். அப்போது
IJK மாநில விளம்பர பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நெல்லை ஜீவா ஆகியோர் தங்களது கட்சியின் ஆதரவையும் தெரிவித்து அதற்கான அனைத்து போராட்டங்களிலும் முன்னின்று செயல்படுவோம் என உறுதியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மொள்ளம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற சிறுவன் மொள்ளம்பட்டி கிராமத்தில் உள்ள சுடுகாடு அருகே நண்பர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த உயர் சமூகத்தைச் சேர்ந்த ராமக்கண்ணு என்பவர் மதுபோதையில் விக்னேஷை அழைத்து ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையில் திட்டியுள்ளார். மேலும் விக்னேஷ் வீட்டுக்கு செல்ல முயன்ற நிலையில் மதுபோதையில் இருந்த ராமுக்கண்ணு விக்னேஷை அருகில் இருந்த குச்சியை எடுத்து சரமாரியாக அடித்துள்ளார். இதில் சிறுவன் காயமடைந்த நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். என் பேர் விக்னேஷுங்க. நேற்று ராம்கண்ணன் ஒருத்தர் போதையில் வந்தாருங்க. என்னை எதுன்னு கூட கேட்கலீங்க. பிடிச்சி அடி அடிச்சு கையங்கால தீங்க போச்சுங்க. நீங்கிற வாக்கில் அவர் என்ன சாகடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜாதி பற்றி தானே சொல்லி அடிச்சார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்க. உடம்பெல்லாம் காயமுங்க. ஜாதி பற்றி பேசினா நான் இப்போ அடி வாங்கி உடம்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காந்தூர் ஊராட்சியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 300 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இந்நிலையில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக சிமெண்டாலான மதகுகள் சேதமடைந்தது. இதனால் ஏரியின் கரை மற்றும் மதகு இணையும் பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு உடையும் நிலையில் உள்ளன. எனவே மதகை சீரமைக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.